வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம கார்த்திக் கதையில பிப்ரவரி 27 என்ன நடந்துச்சு அப்டிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன நடக்குது அப்டின்னா, நம்ம கார்த்தியும் ரேவதியும் மண்டபத்துக்குள்ள வரும் பொழுது நம்ம ரேவதி கையில வச்சிருக்கிற அந்த நல்ல விளக்கு கீழே தடுமாறி விழப்போகுது. அப்ப கார்த்தி தான் தாங்கி பிடிக்கிறாரு. இத பார்த்துட்டு ஒரு பக்கம் சாமுண்டீஸ்வரி சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் சாமுண்டீஸ்வரியோட ஆசையே. இங்க நடக்கிறத பார்த்துட்டு அந்த மாயாவுக்கு செம ஷாக் ஆகுது. என்னடா இது இங்க இப்படி நடக்குது, இந்த சாமுண்டீஸ்வரி சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காளே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப நம்ம மயில் வாகனமும் ராஜராஜாவும் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி எல்லாரும் சேர்ந்து மண்டபத்துக்குள்ள வராங்க. வந்ததோட ரேவதிய அந்த நல்ல விளக்க அங்கே வைக்க சொல்லிட்டு நேரா ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதோட ரேவதி கொஞ்சம் கவலையா இருக்காங்க. ரோஹிணி கேக்குறாங்க, ஏன் ரேவதி என்னாச்சு? உன் முகமே சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா? ரேவதி சொல்றாங்க, ஒண்ணும் இல்ல ரோகிணி. ரோஹிணி கேக்குறாங்க, இங்க பாரு, கல்யாணம் ஆக போகுது. எங்க அம்மா அப்பாவை விட்டு பிரிய போறோமோ அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறியா? அப்படியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ எங்க கூட தானே சந்தோஷமா இருக்க போற. அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. அப்புறமா கார்த்தி ராஜராஜா மயில் வாகனம். அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, என்னப்பா வீட்டுக்குள்ள மண்டபத்துக்குள்ள ரேவதி வரும் பொழுது அவளோட கை விளக்க தடுமாறிட பார்த்துச்சு. அப்ப நீ தானே தாங்கி பிடிச்ச. அப்ப இதுல இருந்தே தெரியலையா, கடவுள் உனக்கும் ரேவதிக்கு தான் முடிச்சு போட்டிருக்காரு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. இப்ப நம்ம என்ன பிரச்சனையில இருக்கோம், நீங்க என்ன பேசுறீங்க? அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ வேணும்னா இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம், உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்காது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனா எங்க மைண்ட்ல நீ தான் இந்த வீட்டோட மாப்பிள்ள, ரேவதியோட புருஷன் அப்படிங்கிறத நாங்க எப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுல எந்தவித மாற்றமும் இல்லை. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, தேவையில்லாத ஆசைய உங்க மனசுல வளர்த்துக்காதீங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படிங்கிறத பத்தி நான் சொல்லிட்டேன். எனக்கு இப்போதைக்கு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். எப்படியாவது சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத சொல்லணும். அப்ப மயில் வாங்கின சொல்றாரு, ஏப்பா கார்த்தி, இவ்வளோ அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்களே, இதெல்லாம் வேஸ்டா போயிருமே, அதை பத்தி நினைச்சு பாத்தியா? கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. மேடம் வந்துட்டு அவங்க பொண்ணோட வாழ்க்கை காப்பாற்றப்பட்டா போதும் மட்டும் நினைப்பாங்க. மற்றபடி அவங்க இந்த செலவை பத்தியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. அப்ப ராஜராஜா சொல்றாரு, என்னப்பா கார்த்தி இப்படி சொல்ற? இதெல்லாம் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாம உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா நாங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுவோம். பிரிஞ்சு போன குடும்பமும் ஒத்துமை ஆயிரும். சொல்றதை கேளுப்பா. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இதுக்கு மேல என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி எதுவும் சொல்லாதீங்க. நான் ஃபர்ஸ்ட் ரேவதியோட கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறதுன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. இது கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, என்னப்பா மாப்பிள்ள, பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாரே. மயில் வாகனம் சொல்றாரு, மாமா நீங்க இருங்க. என்னதான் கார்த்தி பிடி கொடுக்காம இருந்தாலும் அந்த நேரத்துல கண்டிப்பா கார்த்தி ரேவதியோட கழுத்துல தாலி கட்டி தான் ஆகணும். ஏதாவது ஒரு பிளான் பண்ணி எப்படியாவது நம்ம அந்த கார்த்தி ரேவதிக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இது கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, நீங்க இப்படி தைரியமா சொல்றத நினைச்சுதான் நானும் ரொம்ப ஆசையோட இருக்கேன், பாத்துக்கோங்க. இதை கேட்டதோட மயில் வாங்கணுமோ, சரி சரி நான் பாத்துக்கிறேன் மாமா. சரி, இந்த மாப்பிள்ளை இருந்தா தானே இந்த கல்யாணமே நடக்கும். பெசாப்ல மாப்பிள்ளையவே தூக்கிட்டா? இதை கேட்டதோட ராஜராஜா கேக்குறாரு, அதான் அந்த மாயா பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காளே, அவளை எப்படி வெளியில கொண்டு வரது? மயில் வாகனம் சொல்றாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு, என்ன இது, அந்த மல்லிகா டாக்டருக்கு கண்ணு சரியாயிட்டேன்னு தெரியல, அவங்கள போய் எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு கார்த்தி நேரா அந்த டாக்டரை பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. சாமுண்டி சரி டக்குன்னு கார்த்தியை பார்த்து, டிரைவர் ராஜா எங்க போறீங்க? கார்த்தி சொல்றாரு, மேடம் ஒரு முக்கியமான விஷயம் மேடம், போயிட்டு நான் உடனே வந்துடுறேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க ராஜா, அதெல்லாம் அப்புறம் போய் பார்த்துக்கலாம். நீங்க தான் தொண மாப்பிள்ள, நீங்க தான் தொண மாப்பிள்ள கூடயே இருக்கணும். எங்க போறீங்க? உடனே கார்த்திகோ சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துக்குள்ள வராரு. சாமுண்டீஸ்வரி நேரா டிரைவர் ராஜாவை பார்த்து, இங்க பாரு, இனி எங்க போகணும்னாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும், ஞாபகம் வச்சுக்கோ. இது கல்யாணமே உன் பொறுப்புல தான் நடக்குது.
இது கேட்டதோட கார்த்தியோ சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வராரு, மண்டபத்துக்குள்ள வராரு. அதே நேரம் மயில் வாகனம் நேரா ராஜராஜர்ட்ட போய் பேச்சு கொடுக்குறாங்க. அப்ப மகேஷ் மயில் வாகனத்தை பார்த்ததோட ஆகா, இவன் வந்தான்னா ஏதோ ஒரு பிளானோட இல்ல வருவான், இவனை நம்ப கூடாதே அப்படின்ட்டு நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப மயில் வாகனம் நேரா மகேஷை பார்த்து என்ன மாப்பிள்ள மாப்பிள்ளையாக போறீங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசாதீங்க, உங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னு மாயா சொல்லியிருக்கா. மயில் வாகனம் கேட்குறாரு, ஏன் அந்த மாயா சொன்னாதான் நீ என்கிட்ட பேசுவியா, இல்லைன்னா என்கிட்ட பேச மாட்டியா? என்னதான் இருந்தாலும் நாளை பின்ன 2 பேருமே சகலையா சுத்திக்கிட்டு இருக்க போறோம். அப்ப மகேஷ் சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு உங்க கூட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, நீங்க போங்க. மயில் வாகனம் சொல்றாரு, என்ன மாப்பிள்ள இப்படி சொன்னா எப்படி? நம்ம நாளை பின்ன 2 பேருமே ஒத்துமையா அந்த வீட்டுல இருக்க போறோம். என்கிட்ட பேச பிடிக்கலைன்னா விட்டுருவேனா? நீங்க என்கிட்ட பேசிதான் ஆகணும். இங்க பாருங்க, இந்த கல்யாணம் நடக்கதான் போகுது, கவலைப்படாதீங்க. அப்ப மகேஷ் சொல்றாரு, என்ன நீங்க திடீர்னு கல்யாணம் நடக்கும்னு சொல்றீங்க? உங்களுக்கு தான் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே. மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருங்க மாப்பிள்ள, நீ என்னோட அடிமை ஆயிட்ட, அதுக்கப்புறம் நான் எப்படி உன்னை விட்டு கொடுப்பேன்? நீ இந்த வீட்டோட மாப்பிள்ள மாதிரி தான், நீ கவலைப்படாத, இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு நானும் உதவி பண்றேன். உடனேயே மகேஷும் சரி அப்படின்னு சொல்ல, அப்ப ராஜராஜா இங்கேருந்து ஜூஸ் கொண்டு வராரு. இதை பார்த்ததோட மகேஷ் அதிர்ச்சி ஆகுறாரு, என்னடா இது, இவனுக்கு ஜூஸ் கொண்டு வராங்க, இது குடிக்கலாமா வேணாமா அப்படின்னு. அதே நேரம் மயில் வாகனம் அங்கேருந்து வந்துட்டு, மாமா எதுக்கு மாமா ஜூஸு? ராஜராஜா சொல்றாரு, என்ன மாப்பிள்ள, புது மாப்பிள்ள ரொம்ப தாகமா இருப்பாரு, அவருக்கு ஜூஸ் கொடுக்க சொல்லி சாமுண்டி சரிதான் சொன்னா, அதான் கொண்டு வந்தேன். இதை கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, என்ன ஜூஸா? எனக்கு வேணாம், நீங்க கொடுக்கறத நான் எதையும் குடிக்க மாட்டேன். ராஜராஜா கேட்குறாரு, என்ன மாப்பிள்ள குடிக்க மாட்டேன்னு சொன்னா நாங்கள் ஏதாவது இதில் கலந்து வச்சிருப்போம் அப்படின்னு நினச்சி குடிக்க மாட்டேன்னு சொல்றீங்களா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நாங்கெல்லாம் எதுவுமே கலந்து வைக்கல, நீங்கள் நம்பி குடிக்கலாம். அப்போ மாயா டக்குன்னு அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க ராஜராஜா சொல்றாரு, இது மாதிரி புது மாப்பிள்ளைய களைப்பா இருப்பாரு அப்படின்னு ஜூஸ் கொண்டாந்து கொடுத்தா வேணான்னு சொல்றாரு, என்னம்மா இது? அப்ப மாயா சொல்றாங்க, உங்ககிட்ட ஜூஸ் கேட்டாரு அவரு, கேட்கல இல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க கொண்டாந்து கொடுக்குறீங்க? அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, என்னம்மா இது, ஜூஸ் கொண்டாந்து கொடுத்தா இதுல என்னமோ நாங்க கலந்திருக்க மாதிரியே பேசுற, ஏதோ புது மாப்பிள்ள பாசத்தோட கொண்டாந்து கொடுத்தா நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்ப ராஜராஜா கேக்குறாரு, ஏம்மா நாங்க என்னம்மா பண்ண போறோம்? அப்ப மாயா சொல்றாங்க, நீங்க தான் அன்னைக்கு என் போனை எடுத்தது அப்படின்னு தெரியும், சாமுண்டீஸ்வரி கிட்ட திட்டு வாங்க வச்சது அப்படின்னு தெரியும், நீங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட அப்பட்டமா பொய் சொன்னீங்க என்ன வர சொல்லிட்டு, இது எல்லாமே எனக்கு தெரியும், அதனால நான் கண்டிப்பா இந்த ஜூஸை குடிக்க விட மாட்டேன். அப்ப மயில் வாங்கின சொல்றாரு, ஐயோ என்னம்மாமா இது, என்னமோ நம்ம இதுல கலந்த மாதிரியே பேசுறாங்க, கொடுங்க நானே குடிச்சு காமிக்கிறேன் அப்படின்ட்டு குடிச்சு காமிக்கிறாரு. இதை பார்த்ததோட மாயா வந்து நினைக்கிறாங்க, இங்க பாருங்க, இங்க ஏதோ ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக ட்ரை பண்றீங்க, ஆனா நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் நடக்காது பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷை பார்த்து, மகேஷ் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ யாரையும் நம்பாதரா. மகேஷ் சொல்றாரு, சரி மாயா, நீ சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். அப்புறமா மாயா அந்த இடத்துல இருந்து போக மயில் வாகனம் நேரா மகேஷை பார்த்து, டேய் நீ இப்ப தப்பிச்சிருப்ப, அதுக்கப்புறம் மாட்டாமையா இருப்ப, இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனம் அந்த இடத்துல இருந்து போறாரு. இது கேட்டதோட மகேஷ் ரொம்ப பயத்துல இருக்காரு, ஆகா, இந்த மாயாவோட பிடிவாதத்தினால மட்டும்தான் ரேவதியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன், இவன் இந்த மாயை மட்டும் வேற எங்கேயாவது வந்திருந்தா 2 பேரும் போயிட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம், இவ எதுக்கு தேவையில்லாம இந்த கொலகார குடும்பத்தோட என்ன மாட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காளோ தெரியல அப்படின்ட்டு மகேஷ் ரொம்ப கோவப்படுறாரு. அப்புறமா மாயா என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை பயன்படுத்தி இவனுங்க எப்படியாவது மகேஷை கடத்துறதுக்காக பாக்குறாங்க, விடக்கூடாது அப்படின்ட்டு மாயா கண்ணுல எண்ணெய் ஊத்தி வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, நேரா ரேவதி கிட்ட போயிட்டு ரேவதி அப்படின்னு சொல்ல, ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா சொல்லுங்கம்மா. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நான் என்ன முடிவெடுத்தாலும் உனக்கு சந்தோஷம் தானே? ரேவதி சொல்றாங்க, அம்மா என்னம்மா இப்படி பேசுறீங்க, உங்களோட முடிவுக்கு எனக்கு எப்பவுமே சந்தோஷம்தாம்மா, எந்தவித பிரச்சனையும் இல்லை, நீங்க எப்பவுமே என் நல்ல வாழ்க்கைக்காக மட்டும்தான் யோசிப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எனக்கு இது போதும் ரேவதி, நீ ஏன் மேல நம்பிக்கை வச்சிருக்கேல்ல, எனக்கு அது போதும். ரேவதி சொல்றாங்க, ஏமா என்னாச்சு? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஒன்னும் இல்லடா, சும்மா தான் கேட்டேன். ரேவதி சொல்றாங்க, அம்மா நீங்க எப்பவுமே 5 பொண்ணுங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பா எங்க நன்மைக்காக நீங்க போராடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு.
அம்மா நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அது சரியாதான் இருக்கும். இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், ரேவதி, என் பொண்ணுங்களே, நீங்க எல்லாரும் இந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரி காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா நம்ம மயில் வாகனத்தை போய் பார்க்குறாங்க. மயில் வாகனம் நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட, சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி மயில் வாகனத்துக்கிட்ட, இங்கே பாருங்க மாப்பிள்ள, இந்த வீட்டில் நான் யாரையும் நம்புற மாதிரி கிடையாது. நீங்க தான் அந்த டிரைவர் ராஜா கூட க்ளோஸா இருக்கீங்க. அதனால உங்ககிட்ட இந்த திட்டத்தை மட்டும் சொல்றேன். அப்ப மயில் வாகனம் கேட்குறாரு, என்னத்த நீங்க சொல்றத பார்த்தா எனக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, ரேவதிக்கு இப்ப கல்யாணம் பண்றதுக்காக முடிவு பண்ணியிருக்க மகேஷ், அவன் நல்லவனே இல்லை. இது கேட்டதோட மயில் வாகனத்துக்கு ஷாக்கு. எப்படி இந்த விஷயம் சாமுண்டீஸ்வரி அத்தைக்கு தெரியும் அப்படிங்கிற ஷாக்கு. அப்ப மயில் வாகனம் கேட்குறாரு, என்னத்த சொல்றீங்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள, அந்த மல்லிகா டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க தான் என்கிட்ட இவங்க 2 பேரை பத்தின உண்மைகளை சொன்னாங்க. கேட்ட எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆகிடுச்சு. இவங்க இப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு நான் துளி அளவு கூட எதிர்பார்க்கல. சட்டை வரைக்கும் காலர் பட்டனை போட்டுட்டு வந்துட்டு நல்லா ஏமாத்திட்டாங்க. மாயா இனிக்கி இனிக்கி பேசி என்ன நல்லா ஏமாத்திட்டா. ஆனா இவங்க 2 பேரும் நல்ல வேலை எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒரு விஷயம் நான் எதுக்காக தெரியுமா மாப்பிள்ள உங்ககிட்ட இதை சொல்றேன். மயில் வாகனம் கேட்குறாரு, சொல்லுங்க அத்தை அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் இந்த கல்யாணத்தை எதுக்காக இது வரைக்கும் கொண்டு வந்தேன் தெரியுமா? அப்ப மயில் வாகனம் கேட்குறாரு, ஆமாத்த, அதை தான் நானும் கேட்குறேன். ஒருவேளை அவங்க கெட்டவங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் ஏன் அத்தை எவ்வளவு தூரம் கல்யாணத்தை இழுத்துட்டு வரீங்க? இந்த கல்யாணத்தை பாதியிலேயே நிப்பாட்டி இருக்கலாம்ல, இதுக்காக மண்டபம் வரைக்கும் கொண்டு வந்தீங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னோட திட்டம் என்ன தெரியுமா? டிரைவர் ராஜா தான் என் மருமகன். இது கேட்டதோட நம்ம மயில் வாகனத்துக்கு எல்லையில்லா சந்தோஷம். மயில் வாகனம் சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அத்தை என்னத்த சொல்றீங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள, ஒருவேளை நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினா என் பரம்பரை எதிரியா இருக்க பரமேஸ்வரி அவளோட பேரனை கொண்டாந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. இதனால எனக்கு அவமானம் தான் நிகழும். என்னோட தன்மானம் என்ன ஆகுறது? இது எல்லாமே சிதைஞ்சு போயிடும். இது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி. டிரைவர் ராஜா தான் இந்த வீட்டோட மாப்பிள்ள. டிரைவர் ராஜா எந்த அளவுக்கு நல்லவன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அவன் தான் இந்த வீட்டோட மருமகன் ஆகிறதுக்கு முழு தகுதி உள்ளவன். நீங்க தான் ஒத்துக்கணும். இதை கேட்டதோட நம்ம மயில் வாகனம் சொல்றாரு, அத்தை நீங்க சிறப்பான முடிவு எடுத்திருக்கீங்க. கவலைப்படாதீங்க அத்தை, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு மட்டும் சொல்லுங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, துணை மாப்பிள்ளையா டிரைவர் ராஜா தான் பக்கத்துல இருக்கணும். கடைசி நேரத்துல டிரைவர் ராஜாவை நான் ரேவதிக்கு தாலி கட்ட சொல்லுவேன். அப்ப அவரு கட்டணும். அதுக்கு நீங்க தான் உதவியா இருக்கணும். இதை கேட்டதோட மயில் வாகனமும், அத்தை அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். அப்ப டிரைவர் ராஜா மயில் வாகனம் கேட்கிறாரு, சரி அந்த மகேஷை என்ன பண்றது? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அவங்களுக்கு சரியான ஆப்பு ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு, கவலைப்படாதீங்க. இது கேட்டதோட நம்ம மயில் வாகனமும் சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி இந்த விஷயத்த பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது. இதை கேட்டதோட மயில் வாகனமும், கண்டிப்பாத்த இந்த விஷயத்த பத்தி நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நடக்க போற கல்யாணம் டிரைவர் ராஜாவுக்கும் நம்ம ரேவதிக்கும் தான் அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மயில் வாகனத்துக்கு எல்லையில்லா சந்தோஷம். இதைத்தானே நம்ம எதிர்பார்த்தோம். எப்படியாவது கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு. அத்தைக்கு ஆல்ரெடி இந்த பிளானை பத்தி தெரிஞ்சிருக்கு. நம்ம இத்தனை நாளும் அத்தைய மக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். ஆனா அத்தை சரியான கிக்கான பாட்டி தான். சூப்பரான ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்களே. நல்ல வேலை நம்ம கிட்ட சொன்னது. இதை வேற யாருக்கிட்டையாவது சொல்லியிருந்தா, அப்புறம் அந்த சந்திராட்ட சொல்லியிருந்தா இந்த சந்திராவே இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருப்பாங்க. நல்ல வேலை அடிக்கடி இந்த சந்திரா டிரைவர் ராஜாவை பத்தி தப்பு தப்பா சொன்னதுனாலதான் அத்தை டிரைவர் ராஜாவை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற விஷயத்த பத்தி சொல்லல போல. அது வரைக்கும் நல்லது. சரி, எப்படியோ அத்தை எடுத்த முடிவு சரிதான். ஆனா அத்தைக்கே தெரியாம அவங்க பரம்பரை எதிரி பரமேஸ்வரியோட பேரனை தான் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அத்தையோட மனசு என்ன ஆகுமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாங்கணும்னு நினைக்கிறாரு. சரி ஓகே இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட பையன் மகேஷுக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம கார்த்திகை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அதுதான் சரியான முடிவு அப்படின்னு நம்ம மயில் வாங்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் நேரா அந்த கல்யாணம் நடக்கிற இடத்த காமிக்கிறாங்க. எல்லாருமே அந்த கல்யாணத்துக்காக தயாராகிறாங்க. மாயாவும் மகேஷும் ரொம்ப சந்தோஷத்தோட இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல மகேஷ் ரேவதிக்கு தாலி கட்ட போறான், இந்த சொத்து புறா நமக்கு வரப்போகுது அப்படிங்கிற பேர் ஆனந்தத்துல அந்த மாயா இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம மகேஷ் மேடைக்கு ஏறி போறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி மகேஷை பார்த்து, ஏய் நில்லு அப்படின்னு சொல்ல,
மகேஷ் திரும்பி பார்த்து, என்ன மேடம் என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மேடையை விட்டு இறங்கு. சாமுண்டீஸ்வரி சொன்னதை கேட்டதோட மகேஷுக்கு ஷாக்கு. அப்ப மகேஷ் கேக்குறாரு, மேடம் என்னாச்சு? மாயா சொல்றாங்க, மேடம் என்னாச்சு மேடம்? தாலி கட்ட போற நேரத்துல மேடையை விட்டு இறங்குன்னு சொன்னா என்ன அர்த்தம் மேடம்? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன அர்த்தமா? என் பொண்ணுக்கு தாலி கட்டுறதுக்கு அவனுக்கு தகுதி இல்லை அப்படிங்கறது அர்த்தம். இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சியாகி இங்கேருந்து வந்துட்டு, அம்மா என்னாச்சு? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி, நான் உன் வாழ்க்கைக்கான ஒரு நல்ல முடிவு தான் எடுக்கிறேன். அவனை மேடையை விட்டு இறங்கு, இறங்குடா அப்படின்னு. அப்ப மகேஷ் இங்கேருந்து பயத்துல வர, அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா மகேஷை பார்த்து, உன் கேடுகெட்ட புத்திக்கு என் பொண்ணு கேக்குதா? அப்ப மகேஷ் அதிர்ச்சி ஆகுறாரு. மாயா நினைக்கிறாங்க, என்ன இது, இந்த சாமுண்டீஸ்வரி இப்படி பேசுறா? ஒருவேளை நம்ம விஷயத்தை பத்தி தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா மாயாவை பார்த்து, இங்க பாரு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த சாமுண்டீஸ்வரி எல்லாத்தையும் நம்பி என் பொண்ணை அந்த கேடுகட்ட மகேஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் என்ன முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதோட செம ஷாக் ஆகுறாங்க மாயா. அப்ப மாயா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம் நீங்க எதை பத்தி பேசுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல மேடம். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, எதை பத்தி பேசுறேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியல? மல்லிகா இங்க வா அப்படின்னு சொன்னதோட மல்லிகா டாக்டர் வராங்க. இவங்களெல்லாம் பார்த்ததோட நம்ம கார்த்திக்கு ஷாக்கு. அப்ப மல்லிகா டாக்டர் வந்ததோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பயத்துல நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப மல்லிகா இங்கேருந்து வந்ததோட, என்ன மாயா, நான் வராததுக்கு முன்னாடி துள்ளி குதிச்சு பேசிக்கிட்டு இருந்தேன், இப்ப நான் வந்துட்டேன்னா பேச பார்ப்போம். அப்ப மாயா ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்ப மகேஷ் நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் எனக்கு இந்த கல்யாணத்துல ஆரம்பத்துல இருந்து விருப்பம் இல்லை. உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் மாயா என்ன ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா, அதனாலதான் நான் சரின்னு சொன்னேன். இதை கேட்டதோட நம்ம ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி எங்கேருந்து வந்துட்டு, மகேஷ் என்ன பேசுறீங்க? அப்ப மகேஷ் சொல்றாரு, ரேவதி என்ன மன்னிச்சிரு ரேவதி, நான் உன்னை காதலிச்ச மாதிரி நடிச்சேன், என்ன மன்னிச்சிரு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி, இவன் உனக்கு சரியான ஆள் கிடையாது. இவனை இந்த இடத்த விட்டு இப்பவே நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதோட மாயா நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் ஏதோ வயசு கோளாறுல இப்படி பண்ணிட்டோம், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, எங்களை விட்டுருங்க மேடம், நாங்க இப்படியே போயிடுறோம். அப்ப மகேஷ் சொல்றாரு, ஆமா மேடம், ஏதோ பணத்தை ஆசையில இப்படி பண்ணிட்டோம், எங்களை விட்டுருங்க மேடம், நாங்க போயிடுறோம். ஆனா சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, கடைசி நேரத்துலதான் நான் கண்டுபிடிச்ச பிறகுதான் உண்மையை சொல்லணும் அப்படின்னு உனக்கு தோணுச்சா? இதுக்கு முன்னாடியே நீ உண்மையை சொல்லியிருந்தா கூட உனக்கு தண்டனை கம்மியா கிடைச்சிருக்கும். ஆனா நீ ரொம்ப லேட் பண்ணிட்ட. இதுக்கு மேலேயும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என் பொண்ணையே ஏமாத்த பாத்தியல்ல, அதுவும் என்னையே ஏமாத்தினீங்கல்ல எல்லாரும் சேர்ந்து, விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரியோட அந்த மாசை பார்த்துட்டு சந்திராவுக்கு செம்ம ஷாக் ஆகுது. நம்ம முந்திரத்துக்குள்ள இவன் முந்திக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாளே அப்படின்னு. அதே நேரத்துல சந்திரா இங்கேருந்து வந்துட்டு, அக்கா என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா நீ பேசாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப மாயா பயத்துல நிக்க போலீஸ் அங்க வந்துட்டு நேரா மாயாவை மகேஷையும் கைது பண்றாங்க. இதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி நீ எடுத்த முடிவு தப்புன்னு சொல்லல, ஆனா ஆளுதான் தப்பு. நான் செலக்ட் பண்ணியிருக்கிற ஆளு கண்டிப்பா உன்னை நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் ராஜா அப்படின்னு கூப்பிட்டதோட ரேவதிக்கு ஷாக் ஆகுது.